திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 82 அசுரகாண்டம். இந்திரன் கயிலை செல் படலம். அசுரகாண்டத்தில் 33வது படலமாக இந்திரன் கயிலை செல் படலம் அமைந்திருக்கின்றது. இந்திராணியிடம் ஆறுதல் கூறி, ஐயனார் உனக்கு காவலாக இருந்து காப்பாற்றுவார், மனம் வருந்தாதே என்று தெரிவித்துவிட்டு தேவர்களை அழைத்து கொண்டு திருக்கயிலைக்குச் செல்கின்றான் இந்திரன். அங்கே நந்தியம்பெருமான் வீற்றிருக்கின்ற முதல் திருவாயிலை அடைந்து நந்தியம்பெருமானை துதித்து வணங்குகின்றான் இந்திரன். நீ இங்கு வந்த காரணம் எது என்று நந்தியம்பெருமான் கேட்க, இந்திரன் தனது துன்பத்தை சொல்கின்றான். அது கேட்டு இந்திரனது நெடுங்கால துயரப்பாட்டினை உணர்ந்து, இன்னுமா உனது துயரம் நீங்கவில்லை என்று நந்தியம்பெருமான் சொல்கின்றார். சனகர், சனக்குமாரர், சனாதனர், சனந்தனர் என்ற 4வருக்கும் எம்பிரான் சிவபெருமான் ஞானத்தின் மூலமான யோக மார்க்கத்தின் உண்மை பொருளை காண்பித்தவாறு யோகத்து அமர்ந்திருக்கின்றார். ஆகையால் எம்பெருமானின் திருச்சந்நிதி முன்பு செல்வதற்கு இது காலம் அல்ல என்று கூறி அருளுகின்றார் நந்தியங்கடவுள். நந்தியம்பெருமானின் இந்த வார்த்தையை கேட்டு இந்திரன் மிக துன்பப்பட்டான். தேவர்களும் தளர்வு கொண்டார்கள். நந்தியம்பெருமானிடம் இந்திரன் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் படுகின்ற துன்பங்கள், சூரபத்மனால் தரப்படுகின்ற துன்பங்களையெல்லாம் விண்ணப்பித்து, சூரனின் சிறப்பும் வலிமையும் கெடுகின்றபடி ஒரு செயலை எம்பிரான் செய்திடல் வேண்டும். எம்பிரான் அல்லது எங்களுக்கு நேர்ந்த தீங்கினை நீக்கவல்ல எத்தேவரும் இல்லை. நந்தியங்கடவுளே, நானும் தேவர்களும் பூவுலகத்திற்கு சென்றோம் என்றால் இப்பொழுதே அங்கிருக்கும் அசுரர்கள் எங்களை சிறை செய்வார்கள். எனவே தேவர்களும் நானும் அங்கு போக முடியாது. நின்மல ஜோதியான தூய சிவபெருமானின் திருவடிகளை என் கண்ணார கண்டு தரிசிக்கக்கூடிய அந்த காலம் வரை நான் இங்கேயே இந்த திருவாசலில் ஒரு பக்கமாக இருப்பேன் என்று கூறுகின்றான் இந்திரன். அடைந்தவரை காப்பவர் என்னும் பெயருடைய நந்தியங்கடவுள் இந்திராதி தேவர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் இங்கேயே இருப்பீர்களாக என்று அருள் செய்ய, தேவர்களுடன் தேவேந்திரன் அங்கே ஒரு பக்கமாக அமைந்திருக்கின்றான் என்று கூறி வருகின்ற வியாழ பகவான் இந்த திருவரலாற்றை மேலும் தொடர்கின்றான். எம்பெருமான் முருகப்பெருமானிடம் விண்ணப்பம் செய்து, எம்பிரானே, பன்னிருகை வேலவனே, தேவர்க்கு அரசனான இந்திரன் திருக்கயிலை மலைக்குச் சென்ற வரலாறும் அங்கே தங்கியிருக்கின்ற வரலாறும் இவ்வாறு இருக்க, இனி இந்திராணியது செயல்களும் இன்னும் மற்றைய வரலாறும் சொல்கின்றேன் என்று வியாழ பகவான் சொல்லத் தொடங்குகின்றான். இந்திரன் கயிலை செல் படலம் நிறைவடைந்து அடுத்ததாக அஜமுகி படலம் 34வது படலமாக அமைந்திருக்கின்றது. இந்த அஜமுகி படலத்தில் அஜமுகியின் கொடிய தன்மைகளும் அவள் இந்திராணியை கண்டு கொண்ட வரலாறும் கூறப்படுகின்றது. அந்த அஜமுகி படலம் பின்வருமாறு. தேவேந்திரன் திருக்கயிலை மலைக்கு சென்றுவிட, இந்திராணி சீர்காழி வனத்தில் இருக்கின்ற பூங்காவனத்திலே தவம் புரிகின்றாள். இந்திரன் திருக்கயிலைக்கு சென்ற அந்த காரியம் நன்றாக நிறைவேற வேண்டும், கைகூட வேண்டும், பின்னர் இந்திரன் திரும்பி வர வேண்டும் என்று தவம் செய்கின்றாள் இந்திராணி. நெடுநாட்கள் ஆகியும் இந்திரன் திரும்பி வராததை எண்ணி துன்பமும் அடைகின்றாள். இவ்வாறு இந்திராணி வருத்தத்துடன் தவம் செய்கின்ற இந்த காலத்தில் சூரபத்மனுக்கு இளைய தங்கை என்று சொல்லப்படும் அஜமுகி என்பவள் அந்த சீர்காழி நந்தவனத்திற்கு வந்து சேருகின்றாள். இந்த அஜமுகி என்பவள் அசுரத்தன்மை வாய்ந்தவள், ஆட்டுத்தலையை உடையவள், காம நோயினால் அலைந்து திரிகின்றவள், ஆண்களையெல்லாம் வலிமை செய்து கூடுபவள், கொடிய சொற்களையே எப்பொழுதும் சொல்பவள், பொறுமை இல்லாதவள், இரக்கம் இல்லாதவள், புகழ் இல்லாதவள், சிறிதும் நிறைவு இல்லாதவள், நாணம் இல்லாதவள், தருமத்தின் முறைமை இல்லாதவள், வடிவு இல்லாதவள், கற்பு என்னும் காவல் இல்லாதவள். இந்த பூமியின் கீழ் எத்தனை உலகம் இருக்கின்றதோ அத்தனையும், பூமிக்கு மேல் இருக்கின்ற உலகங்கள் அத்தனையையும் சுற்றி கொண்டு ஒரு நாழிகை பொழுதில் வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து சேருவாள். பொய் பேசுவாள், களவு செய்வாள், கள்ளையும் இறைச்சியையும் உண்பவள், வெறியர் போலும் களிப்பு உடையவள், சோம்பல் உடையவள், கொலை செய்கின்ற பழக்கம் உடையவள், கண்களால் நெருப்பு கக்கக்கூடியவள், பாவத்தின் வடிவம் கொண்டவள், வஞ்சனை உடையவள், மனத்தில் எப்பொழுதும் கோபம் உடையவள்.
நெருப்பு ஆட்டின் தலையில் புகுந்தது போன்று சிவந்த கூந்தலை உடையவர். எந்த வீரர் வந்தாலும் அவர்களோடு போர் செய்ய தயங்காதவள். சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் இவர்களைப் போலவே திறமை உடையவள். மாயத் தொழில் பல செய்கின்றவள். நீல மலையைப் போன்ற உடலம், பருத்த உடல் உடையவள். 7 சமுத்திரங்களையும் ஒரே தாவலில் பாய்ந்து கடக்க வல்லவள். மயக்கத்தினால் ஆசை வலைப்பட்டு வாழும் சூரபத்மனின் அசுரர் கூட்டம் முழுவதும் வேரோடு அழிந்து போவதற்கு காரணமாகின்ற ஊழ்வினை போன்றவள். அவள் துன்முகி என்ற மற்றொரு அசுர பெண்ணுடன் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு சீர்காழி வனத்திற்கு வந்து சேருகின்றாள். தூரத்திலிருந்தே அந்த சீர்காழி வனத்து பூஞ்சோலையின் அழகை பார்த்து மயங்கி, இது பூமியில் இருக்கக்கூடிய சோலை அல்ல, இது ஸ்வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பூஞ்சோலையை இங்கே வைத்திருக்கின்றான் தேவேந்திரன் என்று சொல்லியபடி பூஞ்சோலையை நெருங்குகின்றாள். துன்முகியிடமும் இந்த சோலையின் அழகை பார் என்று காட்டிக்கொண்டே பெரும் கோலாகலத்துடன் சப்தமிட்டவாறு சோலைக்கு உள்ளே வருகின்றாள். இந்த அழகான சோலையில் யார் இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் என்று சோலைக்கு உள்ளே புகுகின்றாள். அஜமுகி சோலைக்கு உள்ளே பிரவேசித்தலை ஐயனாரின் படைத்தலைவர் வீர மாக்காளன் காண்கின்றார். பார்த்து சொல்கின்றார், நினைக்கின்றார், ஓ, இவள்தான் கீழ்மையான கெட்ட ஒழுக்கமுடைய பாதகி போலும், இவள்தான் அஜமுகியாகும். இந்த அஜமுகி எதை கண்டுகொண்டு இங்கே வருகின்றாள், இவளின் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அஜமுகி செல்கின்ற பாதையை கவனித்துக் கொண்டு உடன் செல்கின்றார் வீர மாக்காளர். ஆனால் அஜமுகிக்கு தெரியாதவாறு அவளை பின்தொடர்கின்றார். அஜமுகி இங்கே நிச்சயமாக ஏதோ ஒரு தீய செயலை செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றாள். அவள் என்ன செய்ய நினைக்கின்றாள், என்ன செய்கின்றாள் என்பதை பார்த்து அவளுக்கு தக்க தண்டனை கொடுப்பேன் என்று வீர மாகாளர் அஜமுகியை பின்தொடர்கின்றார். அஜமுகி துன்முகியுடன் சோலைக்கு உள்ளே சென்று அங்கே இந்திராணி தவம் புரிவதை பார்க்கின்றாள். பார்த்தவுடன் சொல்கின்றாள், ஓ, இந்த இடத்தில்தான் இந்திராணி சூரபத்மனுக்கு பயந்து இங்கே இருக்கின்றாளோ, பொன்னுலகான தேவ உலகை விட்டுவிட்டு இங்கே வந்திருக்கின்றாள் போலும். இவளைத்தானே தேடி பிடித்து வருவீர்களாக என்று எங்கள் அரசன் சூரபத்மன் இந்திராணி மேல் கொண்ட விருப்பத்தினால் தனது சேனையை விடுத்தான். அந்த சேனைகள் இந்திராணி இங்கு இருப்பதை தெரிந்து கொள்ளாமல் தேவ உலகில் இந்திராணியை தேடிவிட்டு இந்திராணி இல்லை என்று வந்து சூரபத்மனிடம் சொல்லி இருக்கின்றார்கள். இவள் இங்கு இருப்பதை தெரியாமல் எங்கள் அசுர வீரர்கள் எல்லா உலகங்களிலும் சென்று போய் தேடினார்களே. நான் இப்பொழுது இவளை இங்கு கண்டு கொண்டேன். இனி இவளை தூக்கி கொண்டு சென்று எனது அண்ணனிடம் கொடுப்பேன். இவள் மேல் காதலாகி இன்னமும் கவலைப்படாதே என என் அண்ணன் சூரபத்மன் மகிழ்வுறும்படி அவனிடம் இவளை கொண்டு செல்வேன் என்று எண்ணினாள் அஜமுகி. தேவேந்திரன் இந்திராணியை இங்கே தனியாக வைத்துவிட்டு எங்கோ சென்றிருக்கின்றான் போலும். இவளை காவல் காக்கவும் ஒரு கடவுளரும் இல்லை. இது நல்ல காலம் ஆகும். இந்திரன் திரும்பி வருவதற்கு முன்பாக இவளை கொண்டு செல்வேன் என்று இந்திராணிக்கு பக்கத்திலே செல்கின்றாள் அஜமுகி. கடுமையான முரட்டுத்தன்மை கொண்ட வார்த்தை அஜமுகி வாயிலே இடி போன்ற சத்தம் போன்று ஒலிக்க, அஜமுகியின் வாயில் இருக்கின்ற வளைந்த 2 பற்கள் மின்னலை கக்கியது போன்று ஒளியுடன் விளங்க, அடர்ந்த கருமையே எங்கும் பரந்த வடிவத்துடன் காலால் நடந்து செல்லும் வேகத்தால் காற்றினால் அள்ளுண்டு வானில் இருந்த கருமேகம் மின்னி இடித்துக்கொண்டு பூமியில் வந்தால் போன்று இந்திராணியின் முன் அஜமுகி கொடிய குரலுடன் வேகமாகச் செல்கின்றாள். அஜமுகியின் வடிவமே பக்கத்தில் வருவது போன்று துன்முகியும் அருகிலே செல்கின்றாள். அங்கே தவம் செய்து கொண்டிருந்த இந்திராணி இதனை பார்த்து யமனை கண்டது போல உள்ளம் குலைந்தாள். அஜமுகியையும் துன்முகியையும் பார்த்து பயந்தாள். அஜமுகியை பார்த்து, இவள் அசுரகுல பெண்ணோ, பேய் மகளோ, பூதகணத்து பெண்ணோ, அல்லது துர்காதேவியின் ஏவல் செய்யும் பெண்ணோ, இவள் யாரோ என்றே தெரியவில்லையே என்று உடனே எழுந்து கொண்டாள். எழுந்து நிற்கின்ற இந்திராணியை நோக்கி, நில், போகாதே என கூறிக்கொண்டு முன் சென்று அஜமுகி சொல்கின்றாள், இந்திராணியே கேள், உன்னுடைய இளமை மற்றும் அழகு அது இங்கே வீணாகிக் கொண்டிருக்கின்றது.
அப்படி நீ தவம் செய்து கொண்டிருக்கின்றாய், அது உனக்கு தேவையில்லை. இந்த தவத்தை விட்டு விடுவாயாக. இவ்வளவு அழகும் எழிலும் இளமையும் உடைய நீ தவம் செய்ய வேண்டுமா? தேவையில்லை. இந்த உலகில் உனக்கு ஒப்பாக யாரும் இல்லை. மகாலட்சுமி கூட உனக்கு இணையில்லை. உன்னை சேர வேண்டும் என்றுதான் அங்கே சூரபத்மன் தவம் புரிகின்றான். இது நாள் வரை உனக்கு கணவனாக இருந்த இந்திரன், அவன் உனக்கு பொருத்தமானவன் அல்ல. ஒரு பாகனிடம் அகப்பட்டு கொண்ட யானை போல இவ்வளவு நாள் நீ இந்திரனிடம் இருந்தாய். இந்திரனோ தேவ உலகத்தை இழந்துவிட்டு எங்கோ சென்று விட்டான். அவன் 100 யாகங்களைச் செய்த அந்த காரணத்தினால் உன்னை அடைந்தான் அந்த இந்திரன். ஆனால் சூரபத்மனோ பல புவனங்களையும் பல அண்டங்களையும் பல உலகங்களையும் அரசாளுகின்ற செல்வப்பேறு உடையவன். அந்த இந்திரன் இந்த சூரபத்மனின் ஏவல் பணியை புரிந்து களைத்து அழுத்து ஒளிந்து திரிகின்றான். சூரபத்மனோ இந்திரனை ஏவல் கொண்டு உலகினையெல்லாம் தனி அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான். எனது அண்ணன் சூரபத்மன் அழிவில்லாத ஆயுள் உடையவன். உனது இந்திரன் அழிந்து போகும் தன்மை உடையவன். ஒருவர்க்கு அடிமையானேன் என்னும் பழி ஒரு காலமும் எனது அண்ணனுக்கு இல்லை. ஆனால் உனது இந்திரனோ ஓயாது பழியான கடலில் மூழ்கியவனாய் பழி பூண்டு திரிகின்றான். உனது கணவன் இந்திரன் பெருந்துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே எனது அண்ணன் எந்நேரமும் மனக்களிப்புடன் வாழ்பவன். இந்திரன் பலரையும் கைகூப்பி தொழுவான். ஆனால் எனது அண்ணன் சூரபத்மன் யாரையும் வணங்குவானா? மாட்டான். எனவே தனக்குச் சமம் என்று ஒருவரும் இல்லாத சூரபத்மனோடு கூடி வாழ்வதற்கு இந்திராணியே நீ வரவேண்டும். அதை விட்டு சூரபத்மனால் ஏவல் செய்யப்படுகின்ற இந்திரனை துணை என்று நீ இப்படி நினைத்து கொண்டு துன்புறுகின்றாயே, இந்த செயல் உனக்கு தகுதியானது அல்ல. உனது அழகும் பல நாட்களாக கழிந்து கெட்டுப்போனது. இது பற்றி நீ சிந்திக்க வேண்டும். எனது அண்ணன் சூரபத்மனிடம் நீ சேர்ந்து விட்டால் இந்திரனும் அசுரர்களும் தேவர்களும் தேவ பெண்களும் உன்னுடைய ஏவலை கேட்டு உனக்கு அடிமைகளாக இருப்பார்கள். எனவே சூரபத்மனிடம் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். நீ வந்துவிட்டால் சூரபத்மன் பத்மகோமளையையும் வெறுப்பான், மற்றைய மனைவிமார்களையும் வெறுப்பான். உன்மேல் மட்டும் காதல் கொண்டு வாழ்வான். இது உண்மை. எனவே என்னோடு நீ வரவேண்டும் என்று அஜமுகி கூறுகின்றாள் என்பதோடு அஜமுகி படலம் நிறைவடைகின்றது. இதனைத் தொடர்ந்து 35வது படலமாக இந்திராணி மறுதலை படலம் அமைந்திருக்கின்றது. அஜமுகியின் வார்த்தைகளை கேட்டு இந்திராணி அஜமுகியின் வார்த்தைகளுக்கு உடன்படாமல் மறுத்து பேசுகின்ற படலம். அது பின்வருமாறு. அஜமுகியின் கொடிய வார்த்தைகளை கேட்டு இந்திராணி தனது 2 காதுகளையும் பொத்திக்கொண்டு துயரம் கொண்டு அழுகின்றாள். தனது காதிலே நெருப்பில் காய்ச்சிய வேலை செலுத்தினது போன்று அழுகின்றாள். அஜமுகியின் வார்த்தையை கேட்டதால் தனக்கு பாவம் சேர்ந்து கொண்டது என்று அதற்குரிய பிராயச்சித்தத்தை உணர்ந்து அதற்காக வருத்தமுற்று மீண்டும் அழுது பின் அஜமுகிக்கு சில வார்த்தைகளை சொல்கின்றாள் இந்திராணி. அஜமுகிக்கு தர்ம நெறியை சொல்வதுதான் தான் கேட்ட தீய வார்த்தைக்கு செய்கின்ற பிராயச்சித்தம் என்று நினைத்து அஜமுகியிடம் சொல்கின்றாள் இந்திராணி. அடியே அஜமுகி, நீ இப்பொழுது சொன்ன வார்த்தையை கேட்பவர்கள் கூட கொடிய நரகத்தில் சென்று துன்புறுவார்கள். எனவே இந்த கொடிய வார்த்தையை சொன்ன உனக்கு வந்து சேரப்போகின்ற தீமையின் விளைவு பற்றி யார்தான் பேச முடியும்? வேதங்கள் எல்லாவற்றையும் இவ்வுலகில் தந்துள்ள நான்முகமுடைய பிரம்மதேவரின் காதல் மைந்தன் காஷ்யப முனிவருக்கு தோன்றிய தெய்வத்தன்மையுடைய மங்கையாக நீ இருந்தாலும் கூட சற்றும் நீதியில்லாத வார்த்தையை அறிவு இல்லாதவரைப் போல நீ பேசலாமா? அஜமுகியே, யாருக்கும் தீங்கு செய்யாதவர்கள் தாங்கள் ஒருபோதும் துன்பப்பட மாட்டார்கள். ஆனால் தீங்கு தமக்கு வரவேண்டும் என்று நினைப்பவர்கள்தான் எல்லா தீவினைகளையும் மற்றவர்களுக்குச் செய்வார்கள். இது எக்காலமும் நிகழ்வும் உண்மை. இதனை நீ உணரமாட்டாயா? தர்மம் என்ற ஒரு பொருள் உண்டு. அதுதான் எப்பொழுதும் எல்லா கர்மத்திற்கும் மேலானது. ஆகவே ஒரு பொருளை பற்றி பேச புகுந்தால் முதலில் அதை பார்க்க வேண்டும். அதன்பின் தகுதி வாய்ந்த பெரிய தவச்செயலுக்கும் இது பொருத்தமாமோ என்று பார்க்க வேண்டும். அதனை நீ பார்க்கவில்லையா? கற்பு என்பது எப்படி, அதை பற்றியும் நீ யோசிக்கவில்லையா? பெருமை, ஒரு பெண்ணிற்கு பெருமை என்பது என்ன?
வாழ்வில் கல் என்றாலும் கணவன் ஒன்றுதான், அதையும் நீ பார்க்கவில்லை. பிறப்பினால் ஒருவரின் நிலை, அவர் உயர்ந்த குலத்தவராயின் அதற்குரிய ஒழுக்கம் வேண்டும். ஆகவே அதைக்கூட நீ சிந்திக்கவில்லை. பெண்களின் உரிமை எது? அது தன் நாயகனை தெய்வமாக கொள்வதுதான். அதையும் நீ யோசித்துப் பார்க்கவில்லை. நீ இப்படி சொல்வதால் உலகில் வரக்கூடிய பழி, அதையும் நீ சிந்தித்துப் பார்க்கவில்லை. பூமியில் உள்ள பெருமக்கள் இகழ்ந்து இப்படியான செயலை சொல்வார்கள். அதாவது, ஒரு பெண் தனது நாயகனை அன்றி பின் வேறு ஒருவர் பால் மனம் கொண்டாள் என்ற வார்த்தையால் அது இகழப்படும் பேச்சிற்கு இடமாகும். இதையும் நீ யோசித்துப் பார்க்கவில்லை. முறையான கர்மம் யாது என்று நீ பார்க்கவில்லை. நான் தனியாக இருக்கின்றேன், வலிமையற்றவளாக இருக்கின்றேன் என்று எண்ணி உனது வலிமையால் முறைகேடாக பேசி ஏதேதோ செய்வேன் என நீ நினைத்தால் உனக்கு பின் என்ன வரும் என்பதை நீ யோசிக்கவில்லை என்று அர்த்தம். மிக மிக இழிவான சொல் ஒன்றையும் நீ யோசிக்காமல் இப்படி பேசுகின்றாயே. நீ நன்றாக வாழ வேண்டும் என்றால் இப்படி பேசாதே. இப்படி அடாதன பேசி அடாதன செய்து அரை வாழ்வில் அழிந்து போன உனது குலத்து அசுரர்கள் எல்லாம் இதற்கு அத்தாட்சியாகும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் தீங்கு இல்லாத கற்பினை உடையவள். ஆகவே இந்திரதேவனிடத்து அல்லாமல் வேறு எவரிடத்தும் எனது சிந்தையை வைத்திட மாட்டேன். அப்படியான தூய்மையான என்னிடம் வந்து நீ இதை இப்படி சொல்கின்றாயே. ஒரு அரசனின் கடமை என்பது நூல்கள் யாவையும் கசடர கற்று உணர்ந்து அதனால் செங்கோலை கடைபிடித்து அரசாளாமல் கொடுமை செய்கின்ற எத்துணை மேன்மையான அரசரும் பாதாள நரகம் சேர்வார்கள், அழிந்து மாண்டு போவார்கள். இது திண்ணம். உண்மை அழியாது. இந்திரன் கொடிய துன்பத்தில் ஆழ்ந்துள்ளான் என்று நீ கூறுகின்றாய். யாருக்கென்றாலும் துன்பமும் வரும், இன்பமும் வரும். ஆகவே இன்று நாம் படும் துன்பங்கள் நாளை உங்களுக்கும் வராதா? வராமல் போய்விடுமா? நீயோ வாழ்க்கையில் நீதியாகிய ஒழுக்கம் இல்லாமல் கண்டபடி வாழ்ந்தவள். ஆதலினால் அரச குடும்பத்தை சார்ந்து இருந்தும் மிகவும் அறிவு மங்கி எது பேசுவது என்று தெரியாமல் தீமையான வார்த்தையை கூறுகின்றாய். இது உனக்கு நல்லது அல்ல பெண்ணே. நீ உய்ய வேண்டும் என்றால் இந்த எண்ணத்தை மறந்துவிடு. நான் தனித்து நிற்கின்றேன் என்று நீ நினைந்தாய். அப்படி அன்று. வேறு யாராலும் என்னை அடைய முடியாது. தேவர்கள் என்னை சூழ்ந்து நின்று காப்பார்கள். எனது மனம் எனது உயிரையும் 5 புலன்களையும் காக்கும். உள்ளும் புறமும் காவல் உண்டு. விரைவில் இந்த இடத்தை விட்டு போய்விடுவாயாக என்று கூறுகின்றாள் இந்திராணி. இதை கேட்ட அஜமுகி தனது பற்களை நெருப்பு கக்கும்படி நெருமி தனது சிவந்த சொண்டினை கடித்து கொடிய பெருமூச்சு விட்டு ஒரு கையை தூக்கி மற்ற கையில் இடி விழுந்தது போன்று அடித்து நல்லது நல்லது என்று சிரித்து கோபத்தால் சீறினாள். குற்றமில்லாத வாழ்க்கையுடைய இந்திரன் மனைவி இந்திராணி கூறிய உறுதியான வார்த்தைகள் அஜமுகியின் காதில் விழுந்து என்றாலும் கூட நல்ல நினைவை அவளுக்கு உண்டாக்கவில்லை. அஜமுகி கொடிய துன்பத்தை அனுபவிக்க வேண்டிய விதி வந்துவிட்டது. எனவே இந்திரன் மனைவி இந்திராணியை நோக்கி சொல்கின்றாள், இந்திராணி, உன்னிடம் நான் நல்ல வார்த்தை சொன்னேன். அதை கேட்டு நீ சம்மதித்து வரமாட்டேன்கிறாய். அதற்கு பதிலாக மாறாகச் சொல்லுகின்றாய். உன்னை நான் கொன்று தின்று விடுவேன். ஆனால் எனது அண்ணன் உன்மேல் வெறுப்புற்றிருக்கின்றதனால் அதை செய்யாமல் விடுகின்றேன். நீ வரமாட்டேன் என்கின்றாய். இப்பொழுதே உன்னை நான் வன்முறையாக வலிமையாக பிடித்து இழுத்து கொண்டு செல்வேன். பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற மூவர்களும் இங்கே வந்து இதை செய்ய வேண்டாம் என்று தடை செய்தாலும் அல்லது என்னோடு உனக்காக போர் செய்து எதிர்த்து வந்தாலும் கூட நான் உன்னை விடமாட்டேன். உன்னை விரைவில் கொண்டு செல்வேன் என்று கூறிய கொடிய அஜமுகி இந்திராணியின் மிருதுவான கைகளை பற்றி கொண்டு நிலத்தில் இந்திராணி விழுந்து உராஞ்சு பட்டு வர வலிமையால் விரைவாக இழுத்து கொண்டு செல்கின்றாள். அந்த வேளை இந்திராணி ஐயோ ஐயோ என கதறி அழுகின்றாள். பாவியான அஜமுகி பிடித்து இழுத்தலும் பசிய வளையல் அணிந்த கைகளை உடைய இந்திராணி தனது உயிர் நீங்கியது போல மயங்கி துடிதுடித்து நீலோற்பல மலர் போன்ற தனது கண்ணிலிருந்து கண்ணீர் பெருக சோர்வுற்றாள் என்று வியாழ பகவான் கூறி, அன்று இந்திராணியின் கண்ணிலிருந்து தோன்றிய கண்ணீர்தான் அசுரர்களை அழிக்க வந்த தங்களது திருக்கரத்தில் இருக்கும் வேல் படையாகும் என்று வியாழ பகவான் கூறி, காஷ்யபகன் முனிவன் தந்த இந்த பேய் போன்ற அஜமுகியின் யமன் பாசக்கயிறு போன்ற அஜமுகியின் கைகளில் இந்திரனின் மனைவி இந்திராணி சிக்கிக்கொண்டு துடிதுடித்து பதைத்து விம்மி அழுகின்றாள்.
அந்த நேரத்தில் இந்திராணி சுற்றி பார்த்த பொழுது யாரும் துணையாக நிற்கவில்லை. உடனே தன்னை தனது கணவன் யாரிடம் அடைக்கலமாக கொடுத்துள்ளானோ அந்த பகவானை நினைத்து ஓலமிட்டு அபயம் கூறி அழுகின்றாள். சிவபெருமானும் திருமாலும் தந்தருளிய ஹரிஹர புத்திரனே மகாசாஸ்தா அபயம் என்று இந்திராணி ஓலம் இடுகின்றாள். அதைக் கேட்டு வீர மாகாள தேவர் மிக வேகமாக அங்கே தோன்றி அருளினார் என்பதோடு இந்திராணி மறுதலை படலம் நிறைவடைகின்றது. இனி மகாகாளர் வரு படலம், அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.